டெல்லி சுல்தான்கள் நடத்திய போர்களின் போது கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று கொள்ளையடித்தார்கள். கோயில்கள் இடிக்கப்பட்டன. ஒருவருக்கு பின் ஒருவர் அடுத்தவர் அரச பரம்பரைக்கு அரியணை ஏறும் பொழுது வன்முறைகள் ஓங்கி இருந்தது. அதாவது போர்கள் என்று வந்துவிட்டால் அங்கு வன்முறை என்பது தவிர்க்க முடியாது. இதுதான் போர்க்களம் என்பது. அது முஸ்லிம் மன்னர்களுக்கு மட்டும் பொருத்தம் ஒன்றும் சொந்தமானது அல்ல. இது பொதுவான உலக வரலாற்றுக்கு சொந்தமானது. அந்த செய்தியை நான் சொல்லுகின்றேன். அடுத்தது கில்ஜி வம்சத்தைச் சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி என்னுடைய தளபதி மாலிக் காஃபூர் வட இந்தியாவை மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கும் படையெடுத்து, அதிலும் தமிழ்நாட்டிற்கும் படையெடுத்து ஸ்ரீரங்கம், மதுரை, சிதம்பரம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் இருந்த கோவில்கள் இடித்து கொள்ளையடிக்கப்பட்டன. இவையெல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கின்ற வாசகங்கள். இதற்கு விளக்கம் பிறகு நான் சொல்லி. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் சுல்தானியம் பெரு வளர்ச்சி கண்டது. அவனே சொல்கிறான், வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது. இந்தியாவினுடைய பெரும்பகுதியை ஒன்றிணைத்த பெருமை முகமது பின். பாருங்க, இந்தியாங்கிற ஒரு நாடு அப்போ இல்லை. இந்த இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கியதே முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் மன்னர்கள். நூற்றுக்கணக்கான துண்டுகளாக கிடந்த ஒரு தேசத்தை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்தியாவை இன்று நாம் காணுகின்ற வரைபடமாக கொண்டு வந்த பெருமை முஸ்லிம் மன்னர்களை சாரும். இது வரலாற்றிற்கு முஸ்லிம் மன்னர்கள் கொடுத்த கொடை என்று சொல்லலாம். இதைத்தான் அந்த காலத்திலே இதை சிந்த் என்று வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள். அதன் பிறகு சுல்தான்கள் ஜிசியா என்கின்ற வரியை வசூலித்தார்கள். இப்படி அவர்களை பற்றி சொல்லுகின்ற இந்த செய்திகளுக்கு சில விளக்கங்கள் என்னவென்று சொன்னால், முதலில் இந்த முகமது பின் துக்ளக் வரலாற்றில் ஒரு 2-3 பேர் முஸ்லீம் மன்னர்களில் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கப்படுவாங்க. ஒன்று முகமது பின் துக்ளக், 2வது இடத்துக்கு நம்ம அவுரங்கசீப். இவங்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க, கிண்டலும் கேலியுமாவும். ஆனால் முகமது பின் துக்ளக் அவருடைய ஆட்சியிலே சில குறைபாடுகளை நாம் கண்டாலும் நம்முடைய இந்தியாவினுடைய வரலாற்றில் முதலில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் அரசு வேலை என்று இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு மிகவும் அடித்தளமிட்டவர் இந்த முகமது பின் துக்ளக்.